இப்போ தான் அஜித் நடித்த குட் பேட் அக்லி படம் பார்த்துட்டு வரோம். அஜித் படத்தில் தனி பேரே கிடையாது, ஏகே அதுதான் அவரோட பேர். படத்தில் கதைன்னு ஒன்றும் ஸ்பெஷலாக கிடையாது. ஸோ அது மாதிரி பெருசாக கதை இல்லைன்றதுனாலேயே டைரக்டரால் நம்ம எதிர்பார்க்க முடியாத காட்சிகள்லாம் அதில் நுழைக்க முடியாது. ஏன்னா லாஜிக் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு பேசிக் லைன் இருக்குது. பையன் நல்லபடியாக வளரணுன்றதுக்காக ஜெயிலுக்கு போகிறாரு. திரும்பி வரும்போது பையன் ஒரு வழக்கில் மாட்டிக்கிட்டு அவன் ஜெயிலுக்கு போகிறான். ஸோ எப்படி அவனை காப்பாற்றுறார், அவ்வளோதான் கதை. ஆனால் அதை ரொம்ப சூப்பராக, ரொம்ப ரசிக்கக்கூடிய காட்சிகள், அருமையான பின்னணி இசை, நிறைய பழைய பாடல்கள், அப்புறம் அவரோட பழைய படங்களோட கெட்டப்பு, அதனோட சில டைலாக்ஸு, அந்த படங்கள்லேருந்து பாட்டுகள் அப்படின்லாம் வச்சு சும்மா தீபாவளி 1000 வாலா பட்டாசு மாதிரி வெடிக்க வச்சிட்டாங்க. ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. ஜாலியாக ரசித்து போர் அடிக்காமல் பார்த்துட்டு வந்தோம். கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நாய்ஸியாக இருந்ததுன்னு சில பேர் ஃபீல் பண்ணலாம். ஆனால் படத்தோட ஓட்டத்துக்கு அது கரெக்டாக இருந்தது. லாஜிக்கே பார்க்கக்கூடாது, ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு போய் பார்த்தோம்னா யூ வில் டெஃபினெட்லி லைக் த மூவி. நான் நினைக்கிறேன் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு 3 டேஸில் அஜித்தோட ரசிகர்கள் மாத்திரம் போய் பார்க்கும்போது தியேட்டர் திம்லோகப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக கைத்தட்டல் விசில்னு அந்த அளவுக்கு அந்த ஹீரோ வர்ஷிப் மாஸ் சீன்ஸ் நிறைய இருக்குது படத்தில். ஸோ குட் பேட் அக்லி, வெரி என்ஜாயபிள் என்டர்டெய்னிங் மூவி. டோன்ட் see லாஜிக்.